வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். லேப்டாப் அப்படின்னாலே இன்னைக்கு எத்தனையோ பிராண்ட் வந்துட்டாலும் டெல் லேப்டாப்னு ஒரு தனி மவுஸ் எப்பவுமே இருக்க தான் செய்யுது. அப்படி டெல்ல இருந்து வந்த ஒரு கேமிங் லேப்டாப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டெல் G7 அப்படிங்கிற இந்த லேப்டாப். இந்த பதிவுல இந்த லேப்டாப்னுடைய விமர்சனம் மட்டுமல்லாமல் இந்த ஒரு கேமிங் லேப்டாப்புக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேர் டவுன் பண்ணி அதுக்குள்ளேயும் பார்த்துருவோம். நம்ம வீடியோ ஆரம்பமா. சரி, டெல் G7 அப்படிங்கிற இந்த கேமிங் லேப்டாப்புடைய ஆரம்ப விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 1,07,000 ரூபாய். நம்ம கிட்ட ரிவ்யூக்கு வந்தது டாப் எண்ட் கான்ஃபிகரேஷன். டாப் எண்டுக்கும் பேஸ் வேரியன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலே பெரிய வித்தியாசம் இந்த டாப் எண்ட்ல இருக்கிற GeForce RTX 2060 கிராபிக்ஸ் கார்டு. RTX அப்படிங்கிற ரே ட்ரேசிங் டெக்னாலஜில பண்ணக்கூடிய ஒரு கிராபிக்ஸ் கார்டு. ரே ட்ரேசிங்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எனக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம ரே ட்ரேசிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் மேல ஐ பட்டன்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம இந்த டெல் G7 லேப்டாப்பை பத்தி பார்ப்போம். லேப்டாப்போட டிசைன் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான், இருந்தாலும் ரொம்பவே ஸ்டர்டியான ஒரு மெட்டல் ஃபினிஷிங்ல பண்ணிருக்காங்க. லேப்டாப்பை கையில பிடிச்சு ஹேண்டில் பண்றப்போ இது வந்து ஒரு ரொம்ப ஸ்டர்டியான டிவைஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்னடா இவன் கேமிங் லேப்டாப்னு சொன்னானே, பின்னாடி RGB லைட்லாம் காணா அப்படின்னு சுத்தி முத்தி பாத்தீங்க அப்படின்னா, ஆமாங்க, இந்த லேப்டாப்ல வந்து RGB லைட்டிங்லாம் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க பெர்ஃபார்மன்ஸுக்கு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு லேப்டாப்புடைய வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 kg வருது. இது வந்து ஒரு லேட்டஸ்ட் நியூ ஜெனரேஷன் லேப்டாப்னால தேவையான எல்லா போர்ட்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஒரு சைடுல பாத்தீங்கன்னா 2-in-1 SD கார்டு ரீடர் இருக்கு. அப்புறம் USB போர்ட் பாத்தீங்கன்னா 3.1 இருக்கு. பவர் இன்புட் பண்றதுக்கு ஒரு பவர் போர்ட் இருக்கு. HDMI 2.1 போர்ட் இருக்கு. USB 3.1 இன்னொரு போர்ட் இன்னொரு சைடுல கொடுத்திருக்காங்க. மினி டிஸ்ப்ளே போர்ட் இருக்கு. RJ45 நெட்வொர்க் கேபிள் அட்டாச் பண்றதுக்கு ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அப்புறமா USB டைப் C தண்டர்போல்ட் போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த தண்டர்போல்ட் போர்ட்னால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹை ஸ்பீட் டிரான்ஸ்ஃபர் 40 Gbps வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடு கிடைக்கக்கூடிய ஒரு போர்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப்ல இருந்து நீங்க 4K டிஸ்ப்ளே, 2 4K டிஸ்ப்ளே வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ற போர்ட் தான் இந்த தண்டர்போல்ட் போர்ட். இந்த லேப்டாப்னுடைய ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Intel Core i7 8th ஜெனரேஷன் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. Nvidia GeForce RTX 2060 6GB DDR6 கொண்ட கிராபிக்ஸ் கார்டு உங்களுக்கு கிடைக்கும். 16GB RAM இருக்கு, DDR4 RAM இருக்கு, 256GB SSD கொடுத்திருக்காங்க. அது தவிர 1TB கான ஹார்ட் டிரைவும் கொடுத்துட்டாங்க. வாங்க லேப்டாப்பை திறந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்துருவோம். லேப்டாப்பை திறக்கிறது ரொம்ப ஈஸி. பின்புறத்துல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஏத்தாப்புல ஸ்க்ரூ டிரைவர் செட்லாம் நம்ம கிட்ட இருந்ததுனால ஈஸியா நம்ம திறந்தாச்சு. திறந்த உடனே உள்ளுக்குள்ள நம்ம நேர பாக்குறது என்ன அப்படின்னா, RAM ஸ்லாட்ஸ். 2 RAM ஸ்லாட்ஸ் இருக்கு. சிங்கிள் 16GB DDR4 RAM உள்ள இன்சர்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா இன்னொரு RAM நீங்க போட்டு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிரைவை அப்கிரேட் பண்ணணுமா அப்கிரேட் பண்ணிக்கலாம். SSD அப்கிரேட் பண்ணனும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் மேல என்னன்னு பாத்தீங்கன்னா வைஃபை கார்டு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இன்டெல்னுடைய வைஃபை கார்டு. அப்புறம் 60 வாட் ஹவர் உங்களுக்கு பேட்டரியும், பெரிய பேட்டரியும் உங்களுக்கு தெரியுது. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர்ல போகுது பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து கூலிங் சொல்யூஷன். சைடுல 2 ஃபேன் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபேனுக்கு அடியில் தான் ப்ராசஸர், GPU எல்லாமே இருக்கும். இந்த ப்ராசஸர்ல இருந்து வர ஹீட்டை டிசிபேட் பண்றதுக்காக காப்பர் பைப்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த காப்பர் பைப்ஸ்ல இருந்து வர ஹீட் அந்த ஃபேன் மூலமா கூல் ஆகி திருப்பி உள்ளுக்குள்ள போறதுனால ப்ராசஸர் மற்றும் GPU எப்பவுமே கூலாவே இருக்கும். 15-inch IPS LCD பேனல் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷன். ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்ப்ளே. ரொம்ப ஃபாஸ்டான ஒரு டிஸ்ப்ளே. பிரைட்னஸ் நல்லா இருக்கு. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் அருமையா இருக்கு. எந்த வியூயிங் ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் கலர் ஃபேட் ஆகாம உங்களுக்கு ரியலிஸ்டிக்கான எஃபெக்ட் கிடைக்குது. படம் பார்க்கறது, இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, முக்கியமா கேம் விளையாடுறதுக்கு இந்த டிஸ்ப்ளே ரொம்பவே நல்லா இருக்கு. டிஸ்ப்ளே சுத்தி சின்ன பெசல்ஸ் தான் இருக்கு. அதுக்கு மேல கேமராவும் பொருத்திட்டாங்க. 720p HD கேமரா தான் கொடுத்திருக்காங்க. கூடவே மைக்கும் இருக்கு அந்த கேமராவுக்கு. பொதுவா கேமிங் லேப்டாப்னாலே நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழா மாதிரி லைட் எல்லாம் போட்டு RGB லைட் எல்லாம் பயங்கரமா பட்டையை கிளப்போம். ஆனா இந்த லேப்டாப்ல எங்கடா லைட் எல்லாம் RGB லைட்லாம் இருக்கான்னு பார்த்தா பேக் லைட் கொடுத்திருக்காங்க. ஆனா RGB லைட்டிங்லாம் கிடையாது. ஒரே கலர் லைட்டிங் தான், அதுவும் ப்ளூ கலர். இது பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் நாளுக்கு நாள் நீங்க யூஸ் பண்றப்போ ரொம்பவே ஒரு கூலான எஃபெக்ட் கொடுக்கறதுனால நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு இந்த லேப்டாப்ல பிடிச்ச விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓவரா RGB லைட்டுக்கெல்லாம் போகாம ஒரு கேமிங்
கேமிங் லேப்டாப்புக்கு தேவை பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை மட்டும் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் லேப்டாப் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முடிவுல டெல் பண்ணிருக்காங்க. பட் இதுல அடிஷனலா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன கிடைக்குது அப்படின்னா, இது ரெகுலரான ஒரு பிசினஸ் லேப்டாப்பை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட்டிங், இமேஜ் எடிட்டிங், இந்த மாதிரி ஹை கிராபிக்ஸ் தேவைப்படுற ஒர்க்குக்கெல்லாம் கூட இந்த லேப்டாப் நீங்க வாங்கிக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் RTX கிராபிக்ஸ் கார்டு தேவை கிடையாது. GTX கிராபிக்ஸ் கார்டு உள்ள வேரியண்டே போதுமானது. 2 ஃப்ரண்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே லவுடா இருக்கு, ஹை குவாலிட்டியா இருக்கு. சரவுண்ட் சிஸ்டம்ல ஸ்பீக்கர்ஸ்னுடைய குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால PUBG மாதிரி கேம் விளையாடுறப்ப கூட எனிமீஸ் எங்க இருந்து ஷூட் பண்றாங்க, எனிமீஸ் எங்க நடக்கிறாங்க அப்படிங்கிறது கூட கிளியரா கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு தெரியுது. இந்த கீபோர்ட்ல நல்ல டிராவல் இருக்கு. டைப் பண்றப்போ ஒவ்வொரு கீஸுக்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் நல்லா இருக்கிறதுனால தப்பான கீஸை பிரஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற பயம் இருக்காது. அதே மாதிரி இது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் கீபோர்டுங்கிறதுனால உங்களுக்கு நம்பர் கீஸும் தனியாவே கிடைச்சிருது. நல்ல ஈவன்லி ஸ்பேஸ்ட் அவுட் கீபோர்ட், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு டைப் பண்றதுக்கு. ஆனா ட்ராக் பேட் வந்து சென்டர்ல இல்லாம ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்காங்க. ட்ராக் பேட் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா ஃபுல் ஸ்கிரீனை ஒரே சைப்ல கவர் பண்ணலாம். இது வந்து ஒரு முக்காவாசி ஸ்கிரீனை கவர் பண்ணுது. நல்லா ஃபாஸ்டா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். இதுல RTX கிராபிக்ஸ் கார்டு இருக்கிறதுனால ஒரு சில கேம்ஸ் மட்டும் தான் இப்பொழுதைக்கு RTX டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ணுது. பட் பொதுவா நான் கேம் விளையாண்டு பார்த்தப்போ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் சூப்பரா இருக்கு. எந்த இடத்துலயும் ஒரு லாகோ ஒரு ஃப்ரேம் டிராப்போ எதுவுமே கிடையாது. எவ்வளவு நேரம் நீங்க கேம் விளையாண்டாலும் இதுல இருக்கிற அந்த எஃபெக்டிவான கூலிங் சிஸ்டம் இந்த லேப்டாப்பை கூலா வச்சுக்குது. அந்த ஃபேன் ஓடுறப்போ அந்த சவுண்ட் கூட அவ்வளவா கிடையாது. ரொம்ப சைலண்டான ஆபரேஷன், ஆனா பெர்ஃபெக்ட்டான பெர்ஃபார்மன்ஸ். சைலண்ட் கில்லர் அப்படினே சொல்லலாம். 60 Wh 4 செல் பேட்டரி கொடுத்திருக்காங்க. பேட்டரி நல்லா இருக்கு. பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு 4 to 5 hours உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுங்களேன். ஆனா பொதுவா கேமிங் லேப்டாப்னாலேயே அதை பவர்ல கனெக்ட் பண்ணிட்டு நீங்க கேம் விளையாடுறப்ப தான் உங்களுக்கு முழு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். சரி, இந்த லேப்டாப்னுடைய விலை என்னன்னு பார்ப்போம். டாப் எண்ட், அதாவது RTX கிராபிக்ஸ் கார்டு கொண்ட 2060 RTX கிராபிக்ஸ் கார்டு கொண்ட வேரியண்டோட விலை பாத்தீங்கன்னா 1,31,000 ரூபாய். RTX கிராபிக்ஸ் கார்டு கொஞ்சம் லேப்டாப்லயே, அதுவும் டாப் எண்ட் கேமிங் லேப்டாப்லயே இந்த பிரைஸ் வந்து ஒரு நடுநிலையான பிரைஸ் மாதிரி எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, இது சாதாரண கம்பெனி கிடையாது. டெல் அப்படிங்கிற ஒரு கம்பெனினால நீங்க நம்பி இந்த லேப்டாப்பை தாராளமா நீங்க வாங்கலாம். இந்த லேப்டாப் பத்தின மேலும் விவரங்கள் தெரிகிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி பாத்துக்கங்க. இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த புதிய வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துடும். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.